இந்த வணக்கம். என் பேர் டாக்டர் குரு தவன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் மனநிலையை பற்றி பேச போகிறோம். பார்க்கின்சன் நோயாளியின் மனநிலை அவரை குணமாக்குவதில் எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி பேசுவோம். ஏனெனில் எப்போது பார்க்கின்சன் நோயாளி வருகிறாரோ அவருடன் பேசும்போது நோயாளி ஊக்கமுள்ளவரா ஊக்கமில்லாதவரா என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஊக்கமுள்ள மற்றும் ஊக்கமில்லாத நிலைகளுக்கு இடையில் மீட்பு நேரத்தை பார்க்கும்போது எந்த நோயாளி விரைவில் குணமாக போகிறாரோ எந்த நோயாளி குணமாக போகவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே அனைத்து ஊக்கமில்லாத நோயாளிகளையும் குணமாக்குவதற்கு நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். ஏன் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். பார்க்கின்சன் ஏன் ஏற்படுகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். பார்க்கின்சன் என்பது உங்கள் கால்கள் நடக்கவில்லை, கைகள் நடக்கவில்லை, பேசுவதில் சிரமம், விழுங்குவதில் சிரமம் என்று தெரிகிறது. ஆனால் பார்க்கின்சன் என்பது உங்கள் மூளையின் நோய். மூளையின் உள்ளே உள்ள நியூரான் செல்கள் சேதமடைந்து கொண்டிருக்கின்றன. இதன் விளைவாக உங்கள் கைகள் கால்களில் பாதிப்பு தெரிகிறது. ஏனெனில் நமது மூளைதான் அந்த சிக்னல்களை அனுப்புகிறது. இதனால் நமது கைகள் கால்கள் அசைய முடிகிறது. அதுவே நமது முழு உடலை கட்டுப்படுத்துகிறது. மூளையின் உள்ளே டோபமின் குறைவாக வெளியிடப்படும் போது நியூரான் செல்கள் சேதமடைந்ததால் நமது மூளையின் ஒருங்கிணைப்பு தசைகளுடன் கெட்டு போகிறது. இப்போது இந்த மூளையின் செல்கள் ஏன் சேதமடைகின்றன? டோபமின் குறைவாக வெளியிடப்படுவதற்கான காரணங்கள் மிக குறைவாக உள்ளன. உங்கள் தூக்கம் மீண்டும் மீண்டும் கலைந்தால் எந்த காரணத்திற்காகவும் இரவில் யூரிக் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் பார்க்கின்சன் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. உங்களுக்கு தூக்கம் வரவில்லை எனில் பார்க்கின்சன் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. இதனால் அதிகபட்ச நோயாளிகளில் பார்க்கின்சன் காணப்படுகிறது. தூக்கம் பாதிக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ். கடினமான நேரங்களில் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பது, மனசோர்வில் இருப்பது, என்னுடன் இது என்ன நடந்தது என்று எண்ணுவது போன்ற மனநிலையுடன் இருப்பவர்களிடம் காணப்படுகிறது. நான்காவது காரணம், இது குறைவாகவே காணப்படுகிறது. உங்கள் குடும்ப மரபு, உங்கள் தந்தையிடம் இருந்தது, உங்கள் தாத்தாவிடம் இருந்தது, உங்கள் பெரியப்பாவிடம் இருக்கலாம், சித்தப்பாவிடம் இருக்கலாம். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தால் பார்க்கின்சன் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மரபை தனியாக வைத்தால் 10% மட்டுமே, மற்ற 90% பெறப்பட்டவை அல்லது ஸ்ட்ரெஸ் காரணமாக, தூக்க குறைபாடு காரணமாக அல்லது தவறான வாழ்க்கை முறையின் காரணமாக. நீங்கள் ஊக்கமுள்ளவராக இருந்தால், நீங்கள் குணமாக வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றத் தொடங்குவீர்கள். நீங்கள் உங்களை மாற்றத் தொடங்கும் போது உங்கள் நோயும் தானாகவே மாறத் தொடங்குகிறது. அது குறையத் தொடங்குகிறது. உங்கள் உடலில் உள்ள அறிகுறிகள் மறையத் தொடங்குகின்றன. டாக்டரின் வேலை வழியை காட்டுறது மட்டுமே நடப்பது உங்க பொறுப்பு. இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள், உங்கள் சிந்தனையில் மாற்றம், உங்கள் மனநிலையில் மாற்றம். முதலில் உங்கள் சிந்தனை இது இருக்க வேண்டும். நான் நலமாக இருக்கிறேன் மற்றும் மேலும் நலமாக இருப்பேன். இன்றைக்கு வரை நான் செய்யாத உடற்பயிற்சியில் நான் கவனம் செலுத்துவேன். இன்று வரை நான் உணவில் கவனம் செலுத்தவில்லை. நான் என் உணவை மாற்றுவேன். என் உடலில் தைரியம் இருக்கட்டும். இல்லையோ எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதை நான் உடற்பயிற்சியால் பயன்படுத்துவேன். டாக்டர் சொல்வதை நான் செய்வேன். நீங்கள் உங்கள் மனதை அமைத்துக் கொண்டால் என்ன விலையையும் கொடுத்து நான் நலமாக இருக்க வேண்டும். அதற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றால் உங்களை நலமாக இருப்பதை யாரும் தடுக்க முடியாது. நோயாளிகள் வருகிறார்கள். அவங்க சொல்றாங்க, டாக்டர் சார், எனக்கு வியாபார வேலை இருக்கிறது. நான் என் வியாபாரத்தை விட்டுவிட முடியாது. எனக்கு நேரம் இல்லை உடற்பயிற்சிக்காக. இப்படிப்பட்ட நோயாளிகளை யாரும் நலமாக்க முடியாது. அவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் மற்றும் தொடர்ந்து நோயாளிகளாகவே இருப்பார்கள். சிலருக்கு 50 வயதில் பார்க்கின்சன் நோய் வருகிறது. அவர்கள் வேலை செய்கிறார்கள், அரசு வேலை. அதை விட்டுவிட விரும்பவில்லை. ஏனெனில் ஓய்வூதியம் குறைந்துவிடும். சரி, விடாதீர்கள். ஆனால் உங்கள் உடலுக்காக நேரம் ஒதுக்குங்கள்.
அதனால் உங்கள் வேலை மற்றும் உங்கள் உடலுக்கு இடையில் சமநிலை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுக்குள் ஊக்கத்தை கொண்டு வருகிற நாளில், உங்கள் சிந்தனை முறையை மாற்றுகிற நாளில் சமநிலை ஏற்படுத்துவீர்கள். இல்லையெனில் நீங்கள் அனைவருக்கும் காரணங்களை கூறியிருப்பீர்கள். டாக்டர், எனக்கு நேரம் இல்லை. டாக்டர், கேட்காதீர்கள், உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் மருந்து கொடுத்தால் சரியாகும். இல்ல, வேலை உங்களின் மனநிலையை மாற்றியது. எனக்கு என் உடலில் வேலை செய்ய வேண்டும், எனக்கு என் உடலில் கவனம் செலுத்த வேண்டும், எனக்கு உடம்பு சரியில்லை, இனி படிக்க முடியாது. என்ன நடந்தது? அது நடந்து விட்டது, நான் மாற்றமாக இருப்பேன். நீங்கள் இந்த மனநிலையை உருவாக்கியவுடன் டாக்டரின் தேவைகள் மிகவும் குறைந்து விடுகின்றன. உங்கள் உடல் தானாகவே மாற்றங்களை கொண்டு வர தொடங்கும். அது உடனடியாக தெரியாது. அது உங்களுக்கு அடுத்த 23 மாதங்களில் தெரிய தொடங்கும். மேலும் 23 மாதங்கள் என்பது மிக நீண்ட காலம் அல்ல. அதனால சிகிச்சைக்காக வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் அந்த 23 மாதங்கள் ஆரம்ப சிகிச்சை மிகவும் முக்கியமானது. அங்கு நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்ற வேண்டும், உங்கள் தினசரி பழக்கத்தை மாற்ற வேண்டும், உணவில் கவனம் செலுத்த வேண்டும், தொலைக்காட்சியில் இருந்து விலகி இருக்க வேண்டும், தொலைபேசியில் இருந்து விலகி இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்மறையான செய்திகளை பார்க்க கூடாது. ஏனெனில் நீங்கள் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால், மற்றவர்களுக்கு அந்த நோய் இல்லை என்றால் நீங்கள் ஏதோ தவறாக செய்திருக்கிறீர்கள், மற்றவர்கள் செய்யாததை. இதற்கான காரணங்களை நான் இந்த சேனலில், இந்த வீடியோவில் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறேன். இதுவே காரணம். உங்கள் செயல்களை மதிப்பீடு செய்து நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று கேளுங்கள். அதனால் உங்களுக்கு பார்கின்சன் ஏற்பட்டது. உங்களுக்கு இதற்கான பதில் கிடைத்து விடுமோ, அப்போதே உங்கள் பாதி நோயும் சரியாகிவிடும். நீங்கள் அந்த விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பார்கின்சன் மன அழுத்தம் காரணமாக ஏற்பட்டிருந்தால் நீங்கள் மன அழுத்த மேலாண்மை செய்ய வேண்டும். இப்போது மன அழுத்த மேலாண்மை என்பது உங்களுக்கு மன அழுத்தம் ஏன் ஏற்பட்டது என்பதில் அடிப்படையாக இருக்கிறது. அந்த விஷயம் சரியாக கூடியதா? அந்த விஷயம் சரியாக கூடியதா அல்லது சரியாக முடியாதா? சரியாக முடியாத விஷயத்தை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். அதை மறக்க வேண்டும். உங்கள் சிந்தனை முறையை மாற்ற வேண்டும். சரி, நான் என்ன செய்ய முடிந்ததோ அதை செய்துவிட்டேன், இனி என்னால் அதிகம் செய்ய முடியாது, எனவே என் உடலுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். சிந்தனை முறைகளை மாற்றுவதால் உங்கள் வாழ்க்கை நோயின் அடிப்படையிலும் சரியாகும். இது என் தனிப்பட்ட நம்பிக்கை. எனவே இந்த வீடியோ மூலம் பார்கின்சன் நோயாளிகளின் மனநிலை முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் தெரிந்து கொள்ளும் முன் நான் கூறுகிறேன், 24 வீடியோக்களை பாருங்கள். ஏனெனில் அவை உங்களை மிகவும் நன்றாக